கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற நிலைக்கு நாம் வரும்பொழுது இப்படிப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தைகள், எச்சரிப்பின் சத்தங்கள் நமக்கு மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய ஆலோசனையை பெற்று ஒரு மனிதன் வாழும் பொழுது அந்த நாள் மாத்திரமல்ல, அவன் வாழ்நாள் முழுவதும் அனைத்தும் அவனுக்கு அனுகூலமாகவும் சமாதானம் உள்ளதாகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதில் கடுகளவு கூட சந்தேகமே இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மிக அற்புதமாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த வார்த்தை என்ன? மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். இன்றைக்கு மக்கள் பலவிதமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக பெருமை பாராட்டுகிற மக்கள். நாம் எப்பொழுதும் உலக பிரகாரமான மக்களை குறித்து நாம் எண்ணுவதில்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்பவர்களை மாத்திரம் நாம் என்ன செய்கின்றோம்? சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி கடவுளுடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்றால், தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை தாழ்மையாக இருப்பதற்கு பதிலாக நாம் மனமேட்டிமை உள்ளவர்களாக, பெருமை மிக்கவர்களாக நாம் இருப்போமானால் என்ன காரியம் நடக்கும் என்பதை இங்கே அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அகந்தை, அவனுக்குள்ளாய் இருக்கிறதான மேட்டிமையான எண்ணங்கள், கீழ்ப்படியாத நிலைமை, யாருக்கும் அவன் கட்டுப்படாத, யாருடைய வார்த்தை மதிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரியவன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அல்லது யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் பேசுவது தான் சட்டம், நான் வைப்பது தான் நீங்கள் அனைவரும் கேட்டு ஆக வேண்டும் என்றெல்லாம் பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்களே, இதை தான் அகந்த என்கிற வார்த்தையில் நாம் குறிப்பிடுகின்றோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதன் இல்லையா, மனதில் அகந்த நிறைந்த ஒரு மனிதனாக இருப்பானால் அந்த மனிதனை அவன் கொண்டிருக்கிறதான அகந்தையே என்ன செய்யுமாம்? அவனை தாழ்த்தி போட்டுவிடும். இங்கே தாழ்த்தி போடுதல் என்பது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது என்றால், அவனை எல்லா விதத்திலும் குறைவுள்ளவனாக, அல்லது அவனை மிகவும் அற்பமானவனாக, சிறியவனாக, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அது மாற்றிவிடும். ஏன்? அவனுக்குள்ளாய் இருக்கின்ற அகந்தை என்பது அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. தலகணம் மிக்கவன் என்று சொல்லி கிராமங்களிலே சொல்லுவார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னை விட படித்தவர்கள் யாரும் இல்லை, என்னை விட அழகானவர்கள் யாரும் இல்லை, என்னை விட வசதி படைத்தவர்கள் யாரும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று பேசுகிற மக்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய அகந்தை என்ன செய்யுமாம்? அவர்களை தாழ்த்தி போடும். ஆனால் அதே சமயத்தில் மனத்தாழ்மை உள்ளவனையோ பல மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் தாழ்மை மிக்கவர்களாக இருப்பார்கள். அவருடைய பேச்சில் ஒரு மிருதுவான தன்மை தெரியும். அவர்களுடைய வார்த்தை கனிவு நிறைந்த வார்த்தையாக இருக்கும். அவர்கள் பிறருக்கு முன்பதாக, உங்களுக்கு நான் எந்த விதத்திலும் உயர்ந்தவன் அல்ல, உங்களுக்கு சமமானவன், நீங்கள் எனக்கு மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லி சக மனிதர்களை மதிக்கின்ற ஒரு மனிதனாக அவன் இருப்பான்.
அதை தான் இங்கே மனத்தாழ்மை உள்ளவன் என்று குறிப்பிடப்படுகிறது. வேதத்தில் தாழ்மையை குறித்து நாம் பல இடங்களிலே வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக கடவுள் ஒரு இடத்துல சொல்லி இருக்கின்றார், கர்த்தர் தாழ்மை உள்ளவரை நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார், பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா குணாதிசயங்களில் மிக தலை சிறந்த ஒரு குணாதிசயமாக கருதப்படுவது என்ன? தாழ்மை. தாழ்மை மிக மிக அவசியம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தாழ்மை என்கிறதான குணம் எவ்வளவு அவசியமானது நம்முடைய வாழ்க்கையில். தாழ்மை நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி தாழ்மை உள்ளவனை என்ன செய்யுமாம்? அவனுடைய தாழ்மை அவனை கனம் உள்ளவனாக மாற்றும். மன தாழ்மையோ அவனை கனமடைய செய்யும். அவனை பெருமை மிக்க ஒரு மனிதனாக, பேறு பெற்ற ஒரு மனிதனாக, எல்லாருக்கு முன்பாக உயர்த்தப்பட்ட ஒரு மனிதனாக அவனுக்குள்ளா இருக்கிறதான தாழ்மை அப்படிப்பட்டதான நிலைக்கு கொண்டு வரும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கிராமத்தில் சொல்வார்கள், நெல் விதைத்து அது வளர்ந்து கதிர்களெல்லாம் விட்டு அந்த நெல் வயலை நீங்கள் பார்ப்பீர்களானால், நெல் மணிகள் பிடித்து நன்றாக விளைந்திருக்கின்ற நல்ல நெல் விளைந்து நிற்கின்ற அந்த கதிர்களெல்லாம் என்ன செய்யும் என்றால் அப்படியே வளைந்து நிற்கும். ஆனால் அந்த நெல்லில் ஒன்றுமில்லாத பதர் என்று சொல்லுவார்கள். அந்த பதரை உடையதான செடிகள் எப்படி இருக்கும் என்றால் நேராக நிமிர்ந்து நிற்கும். ஆகவே கிராமத்தில் சொல்லுவார்கள், தலையில் அறிவு உள்ளவன் அல்லது நல்லவனாக இருக்கின்றவன் எப்படி இருப்பான்? எப்பொழுதும் பிறருக்கு முன்பாக வணங்கி நிற்கிறவனாக, வளைந்து நிற்கிறவனாக இருப்பான். ஆனால் ஒன்றுமில்லாத ஒருவன் தான் எப்படி நிற்பானாம்? அப்படியே நிமிர்ந்து நிற்பானாம். யார் என்னை கேட்பது என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் தாழ்மை மிக 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 அவசியம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் தாழ்மையை குறித்து அநேக இடங்களிலே பல கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான், இல்லையா? தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவன் கனமடைவான், அவன் கிருபை பெறுகிறவனாக இருப்பான். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம் மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அகந்தை உள்ளவர்களாக அல்ல, என்னை விட யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல என்கிற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. மாறாக எல்லாரும் என்னை போன்றவர்கள், எல்லோரும் என்னை போன்றவர்கள், அவர்களை நான் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை நான் கொடுக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையினாலே அவர்களை காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய வார்த்தை கனிவு நிறைந்த வார்த்தையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இப்படிப்பட்டதான நற்குணங்களை நமக்குள்ளாக நாம் வளர்த்து கொள்வோமானால் அது நமக்குள்ளாக இருக்கிற தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி தாழ்மை உள்ளவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். கடவுள் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்தி பெருமைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே மனமேட்டிமை உள்ளவர்களாக, கர்வம் உள்ளவர்களாக அல்ல ஆண்டவரே சுவாமி, அகந்தை நிறைந்தவர்களாய் அல்ல, மனத்தாழ்மை உள்ளவர்களாய் வாழ கடவுளை கற்றுத்தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறீர். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்டதான கனத்தையும் மேன்மை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் உள்ளத்திலே தாழ்மையை எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் தாழ்மை நிறைந்த பிள்ளைகளாய் வாழ்வதற்கு இந்நாளில் எங்களுக்கு பலன் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.